வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நம்முடைய சேனலில் நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒரு நண்பர் என்ன புது ஆட்டோ வாங்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய பட்ஜெட் எதுவும் இல்லை, பழைய ஆட்டோ தான் நான் வந்து வாங்க போகிறேன், 2018 மாடலில் ஒரு ஆட்டோ பார்த்து வச்சுருக்கிறேன், அந்த ஆட்டோ வாங்கலாமா, அதற்கான பதில் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். 2018 மாடல் ஆட்டோ வந்து வாங்கலாம், அதில் வந்து ஒரு பெரிய தப்பெல்லாம் கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஓனர்ஷிப் முதல்ல பார்க்கணும். 2018ங்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது. 7 வருஷத்தில் எத்தனை ஓனர் மாறி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து முதல்ல பார்க்கலாம். ஒரு வண்டிக்கு 1 இல்லைனா 2 ஓனரில் நீங்கள் வந்து வாங்குறது ரொம்ப பெட்டராக இருக்கும். அதே இதில் 7 வருஷங்கும்போது 3 ஓனர் 4 ஓனர் கைக்கு போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் தன்மை இழந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த வண்டியோட தேய்மானங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒரே கைப்பட ஓடின வண்டிக்கும் 2 டிரைவர் 3 டிரைவர் 4 டிரைவர் கைப்பட ஓடின வண்டிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஓனரில் இருக்கக்கூடிய வண்டியில் பார்த்து சூஸ் பண்ணி வாங்குறது நல்லது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 7 வருஷம் பழைய வண்டியெல்லாம் எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா சாதாரணமாக ஒரு ஆட்டோ 1 இயரில் நார்மலாக ஓடக்கூடிய மைலேஜ் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஓட்டாடினாலே ஒரு 30,000 கிலோமீட்டர் ஓடுறோம். 7 வருஷங்கும்போது அதனுடைய லைஃபே இழந்துருது. அதாவது பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கிலோமீட்டருக்கு தாண்டி அந்த வண்டி வந்து ரன் ஆயிடுது. அந்த வண்டி வந்து ஒரே ஆள் கைப்பட இருந்த வண்டி அப்படின்னா அந்தளவுக்கு ரொம்ப தேய்மானம் ஆகிருக்காது. அதே சமயத்தில் 7 வருஷம் ஆகக்கூடிய வண்டி அப்படின்னா 3 ஓனர் 4 ஓனர் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை நீங்கள் வந்து வாங்குறது வேஸ்ட்டு. ஏன்னா அவங்க வந்து அந்த வண்டியை மெயின்டெனன்ஸ் பார்க்க முடியாமல் செலவு பண்ணி இனிமேல் இதை வந்து நம்ம வச்சுருக்கக்கூடாது, தூர கொடுத்துட்டு புது வண்டி போடுவோம் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் அவங்க வந்து அந்த வண்டியை மாற்றிருப்பாங்க. அந்த வண்டி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறது என்னுடைய பார்வையில் அது வந்து தப்பாக தான் தெரியுது. அந்த மாடல் நீங்கள் எடுக்கிறதுக்கு போகலாம். 7 வருஷம் ஓடின வண்டி எடுக்காமல் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி ரேஞ்சில் ஓடி இருக்க பழைய வண்டியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது உங்களுடைய பெட்டரான சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 2 வருஷம் எஃப்சி இருக்கக்கூடிய வண்டியாகவே வாங்க. ஏன்னா 5 வருஷத்துக்கு உள்பட உள்ள புது வண்டிக்கு மட்டும் தான் 2 வருஷம் எஃப்சி கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே உள்ள பழைய வண்டிகளுக்கு 2 வருஷம் எஃப்சி கிடையாது. வருஷம் எஃப்சி செலவு பார்க்குறதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கே ஒரு 50,000 அமௌண்ட், பெரிய அமௌண்ட் போயிடும். அப்படிங்கிற சமயத்தில் நமக்கு அது ஒரு பெரிய செலவாக தான் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 வருஷம் எஃப்சி இருக்கக்கூடிய வண்டியை, நல்ல கண்டிஷனாக இருக்கக்கூடிய வண்டியை பார்த்து வாங்க. புரோக்கரை நம்பி ஏமாந்தி அவங்களுடைய கமிஷனுக்காக ஒரு விற்காமல் இருக்கக்கூடிய வண்டியை கொண்டு காமிப்பாங்க. வண்டி தெளிவாக இருக்கும், பார்க்க லுக்காக இருக்கும், ஆனால் வண்டியில் செலவு நிறையா இருக்கும். அந்த மாதிரி வண்டிகள்லாம் நிறைய வண்டிகள் இருக்குது. ஒரே கைப்பட ஓடின வண்டி இல்லைனா ஒரு ஓனர்லாம் 2 ஓனர் உள்ள வண்டியை வாங்குங்க. அதுக்கு மேலே ஓனர் இருந்ததுன்னா உங்களுடைய லைஃபும் பாதிக்கும். ஏன்னா ஆட்டோடைய வேல்யூஷன் ஒரு ஓனருக்கே 20,000 பாதிக்கும். அப்படிங்கும்போது 2 ஓனர் 3 ஓனர்லாம் மாறிட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் அடிப்படையில் ரேட்டு வந்து வண்டி வந்து தர ரேட்டாக தான் நம்ம கேட்பாங்க. நமக்கு இந்த வண்டி ஒரு 6 மாதம் கழிச்சு பிடிக்கல, வண்டி செலவு அதிகமாக வருது அப்படிங்கிற சமயத்தில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ரேட்லேருந்து பாதி ரேட்டு கூட வண்டி கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஓனர்ஷிப்பை காரணம் காட்டுவாங்க. உங்களுக்கு வண்டி 3 ஓனர் இருக்குது 4 ஓனர் இருக்குது, இந்த வண்டியோட ரேட்டு போகாது அப்படி சொல்லி ஓனர்ஷிப் ஒரு காரணம் காட்டுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் அதிகம் இருக்க மாதிரி வண்டியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதை தவிர்த்துறது ரொம்ப நல்லது. அதாவது நீங்கள் வந்து என்ன கம்பெனி ஆட்டோ சூஸ் பண்ணால் நல்லது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஷோரூம்ஸ் எது பக்கத்தில் இருக்குதோ, அதாவது அபே கம்பெனி இருக்குது, பஜாஜ் கம்பெனி இருக்குது, அதுல் இருக்குது, ஆல்ஃபா இருக்குது, க்ரீஸ் இருக்குது, இந்த மாதிரி ஆட்டோவில் ஏகப்பட்ட கம்பெனிகள் வந்துட்டுது. உங்களுக்கு பக்கத்தில் எந்த கம்பெனி ஷோரூம்ஸ் பக்கத்தில் இருக்குதோ, ஏன்னா ஒரு பேர் பார்ட்ஸ் கிடைக்க நீங்கள் வந்து ரொம்ப தூரம் அலைதாமல் இருக்கலாம். ஒரு பேர் பார்ட்ஸ் கிடைக்காது, 2 நாள் கழிச்சு வாங்க 3 நாள் கழிச்சு வாங்க, அந்த மாதிரி காலதாமதம் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு பேர் பார்ட்ஸும் கிடைக்கணும், ஷோரூமும் பக்கத்தில் இருக்கணும், சர்வீஸும் ரொம்ப தூரம் அலைதமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உங்களுக்கு பெட்டரான சாய்ஸாக பக்கத்தில் எந்த ஷோரூம்ஸ் இருக்குதோ அந்த ஆட்டோவை நீங்கள் வந்து வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். செலவுகளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மைலேஜ் கம்மியாக ஓடினா செகண்ட்ஸ் வண்டி எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவுகளும் அந்தளவுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு வராது. வண்டி அதிகமாக கிலோமீட்டர் ஓடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்மானம் ரொம்ப வரும். அதனால் மைலேஜ் கம்மியாக ஓடுற வண்டியை பார்த்து நீங்கள் நல்ல கம்பெனியாக எந்த ஆட்டோலாம் வாங்கலாம், துணிஞ்சு வாங்கலாம். ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே மைலேஜ் தான் கொடுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா டீசல் வண்டியாக இருந்ததுன்னா 30லேருந்து 35 கிலோமீட்டர் வரை கொடுக்குது. அதுவும் லேட்டஸ்ட் மாடல் வண்டி மட்டும் தான் 35 கிலோமீட்டர் வரை மைலேஜ் கொடுக்குது. ஓல்டு மாடல்லாம் 30 கிலோமீட்டர் மைலேஜே கண்டிப்பாக தாண்டாது. மெயின்டெனன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் எல்லா வண்டியுமே மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப கம்மி தான். அந்த வகையில் உங்களுக்கு பக்கத்தில் ஷோரூம்ஸ் எது இருக்குதோ, உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு தெளிவாக உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு எது பெட்டரான ஆப்ஷனாக இருக்குதோ, நம்ம ரொம்ப தூரம் போய் அலைதமாக இருக்கக்கூடாது. பக்கத்திலே வேலை பார்த்துட்டு பக்கத்திலே வீட்டுக்கு வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி 1 நாள் 2 நாள் கழிச்சு வாங்க, 3 நாள் கழிச்சு வாங்க, ஒரு பேர் பார்ட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் காலதாமதம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து ஷோரூம் ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை நீங்கள் வந்து வாங்குறது தவிர்த்துறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50,000 கிலோமீட்டருக்கு உள்ளே உடனே பழைய வண்டியை வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா 1 லட்சம் கிலோமீட்டர் 1.5 லட்சம் கிலோமீட்டர்லாம் ஓட்டியிருப்பாங்க. அந்த வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு மாதம் ஒரு செலவு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வச்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் மாறி சொல்கிறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு
எந்த அளவுக்கு மைலேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த ஆட்டோவை சூஸ் பண்ணி வாங்குறது உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறதா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பாருங்கள். மேலும் பல விவரங்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோக்கள் பதிவேற்றம் பண்ணி நாங்கள் போடுறதுக்கு தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம் மக்களை.